அல்சர் இது பல பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை. ஆனால் சிலருக்கு தங்களுக்கு அல்சர் இருக்குதுன்றது கூட தெரியாமல் அதால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கணும். பொதுவாக எங்களுக்கு தெரிஞ்ச வரையில் அல்சர்ன்றது நெஞ்சுக்கு எரிகிறது, வயிற்றுக்கு எரிகிறது, சாப்பிட்டோன்னு சாப்பாடு சமீபாடு இடையாமல் இருக்கிறது, இப்படியான அறிகுறிகள் என்று யோசிப்போம். ஆனால் அல்சர் கொடுக்குற அறிகுறிகள் மிகவும் நிறைய அறிகுறிகள் இருக்குது. அது நாங்கள் என்னென்னு பார்த்தோம் என்றால் நெஞ்சு எரிகிறது, வயிறு எரிகிறது, வயிற்று பொறுமல் ஏற்படுறது, சாப்பிட்ட உடனே இந்த வயிறு வீக்கம் அடைஞ்சு கொண்டு போகிறது, ஒரு கொஞ்சம் உணவு எடுத்த பிறகு அந்த உணவை எடுக்க இல்லாமல் போகிறது, அந்த உணவு எடுத்து ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சும் திருப்பி சாப்பிடாத மாதிரி ஒரு தஞ்சக்கேடு மாதிரி பசி உணர்வு கொண்டு ஏற்படுறது, அதே மாதிரி இந்த சாப்பாட்டு வேலைகளை அண்மிச்சு கொண்டு விரைக்க நெஞ்சு படபடப்பு ஏற்படுறது, ஒரு உடலில் சத்து இல்லாத மாதிரி சக்தி இல்லாத மாதிரியான தன்மை ஒன்று ஏற்படுறது, இந்த உணவை எடுத்த உடனே மலங்கழிக்க வேணும் போன்றதான ஒரு உணர்வு ஒன்று ஏற்படுறது, இந்த உணவு எடுத்த பிறகு இந்த உணவு எரிஞ்சு மேல் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, அடுத்த இந்த நெஞ்சு பகுதியிலேருந்து இந்த தொண்டை பகுதி வரையான பகுதியில் தொடர்ச்சியான ஒரு எரிச்சல் தன்மை இருக்கிறது, முக்கியமாக உணவு எடுத்த பிறகு. அதே மாதிரி இந்த தொண்டை பகுதியில் உணவு எடுக்க ஒரு தடக்கி போகிற மாதிரியும் அடிக்கடி தண்ணீர் குடிச்சு தான் உணவு எடுக்கணும் மாதிரி இருக்கிறது, தூங்கி எழும்பேக்க வாயெல்லாம் ஒரு அமிலம் ஒரு அசிட் தன்மை மாதிரி இருக்கிறது, சிலவில் நாங்கள் தூங்கி எழும்பேக்க இந்த தொண்டையில் குரல் அடைச்ச மாதிரி வாரது, சிலருக்கு சாப்பிட்ட உடனே அந்த வயிற்று வலி ஏற்படலாம், இல்லை வயிறு நெஞ்சு எரிச்சல் ஏற்படலாம், சிலருக்கு சாப்பிட்ட உடனே எதுவும் ஏற்படாமல் ஒரு 2 மணித்தியாலங்கள் கழித்து ஒரு வயிற்று வலி ஏற்படலாம். நீண்ட கால அடிப்படையில் எப்படித்தான் சாப்பிட்டாலும் உடல் எடையில் எந்த அதிகரிப்பும் ஏற்படாது, வேற மெலிஞ்சு கொண்டு போகிற தன்மையாக இருக்கலாம். சிலருக்கு அடிக்கடி சாப்பிட வேணும் போல இருக்கும், சாப்பிட்ட உடனே உடல் எடை அதிகரித்து கொண்டு போகிற தன்மை ஏற்படலாம். சிலருக்கு காரணம் இல்லாத தலையிடி, முக்கியமாக சாப்பாட்டு வேலைகளை அண்மிச்சு கொண்டு விரைக்க தலையிடி ஏற்படுறது, ஒரு எரிச்சல் தன்மை ஏற்படுறது, எந்த விஷயங்களையும் கவனம் செலுத்த இல்லாத ஒரு தன்மை ஏற்படுறதா இருக்கலாம். சிலருக்கு காரணம் இல்லாத இருமல், முக்கியமாக உணவு எடுத்த பிறகு ஒரு இருமல் உருவாகிறது, சளி தொண்டைக்கு இருக்கிற மாதிரியான உணர்வு உருவாகிறது, அது மாதிரி இரவு தூங்கி கொண்டிருக்க திடீரென்று ஒரு தொண்டைக்குள்ளே புறக்கிற மாதிரி ஏற்பட்டு இருமல் உருவாகி அந்த இருமல் இரவில் ஏற்படுற தன்மை. இப்படி இந்த அல்சர் ஏற்படுத்தக்கூடிய அறிகுறிகள் பாதிப்புகள் நிறைய இருக்குது. இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த அல்சர்ன்றது இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம் உண்டு. ஆனால் இதில் நல்ல விஷயம் என்னென்னா இந்த அல்சரை முழுமையாக குணப்படுத்தலாம். ஆகவே நீங்கள் இந்த வீடியோவை தொடக்கத்திலிருந்து கடைசி வரை பாருங்க. கடைசியில் இந்த அல்சரை குணப்படுத்துறதுக்கான வழிமுறைகளும், அதே மாதிரி இந்த அல்சர் சிலருக்கு குணமடையாமல் தொடர்ந்து இருக்கிறதுக்கான காரணங்களும் நான் சொல்லுவேன். ஆகவே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தால்தான் இந்த அல்சர் என்றால் என்னன்றதுன்ற ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு இருக்கும். ஏனென்றால் நீங்கள் உங்களோட வாழ்நாளில் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த அறிகுறிகளை கண்டிருப்பீங்க, அல்லது இது உங்களுக்கு எதிர்காலத்தில் கூட ஏற்படலாம், அல்லது இப்போ கூட நீங்கள் இப்படியான அறிகுறிகளால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். வணக்கம், நான் டாக்டர் சாந்தமேனன். இந்த அல்சர்ன்றது எங்களோட சமிபாட்டு தொகுதி சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. இப்போ இந்த சமிபாட்டு தொகுதியில் சில இடங்களில் தான் இந்த அல்சர் உருவாக போகுது. முதல்ல அல்சர்ன்றது எதுக்குரிய தமிழ் புண், காயம். ஆகவே இந்த சமிபாட்டு தொகுதியில் எங்கேயோ சில இடங்களில் இந்த புண் காயங்கள் உருவாக போகுது. ஸோ இது பொதுவாக எந்தெந்த இடங்களில் இந்த அல்சர் உருவாகலாம் என்று பார்த்தால், ஒன்று முக்கியமாக இந்த இரைப்பை என்ற பகுதி, அடுத்தது சிறுகுடல், முன் சிறுகுடல் என்ற பகுதி, அடுத்தது இந்த களம் என்ற பகுதி. களம்ன்றது எங்களோட வாய்க்குழியிலிருந்து இந்த இரைப்பை வரையான ஒரு குழாய் மாதிரியான அமைப்பு. இந்த 3 பகுதிகளும் தான் பொதுவாக அல்சர் உருவாகக்கூடிய பகுதிகள். இதில் பல வீடியோக்கள் எல்லாமே இந்த தனித்தனியாக ஒவ்வொரு அல்சரை பற்றி போட்டிருக்கணும். ஆனால் இந்த வீடியோவில் நான் உங்களோட அறிகுறிகள் எல்லாத்தையும் தொகுத்து பொதுவாகவே அல்சர் என்ற ஒரு விஷயத்துக்கூடாக உங்களுக்கு சொல்கிறதால இது தெளிவாக விளங்கும். ஏனென்றால் இந்த ஒவ்வொரு இடத்துலையும் அல்சர் விரைக்குள்ளே அதனுடைய அறிகுறிகளில் சிறிய வித்தியாசங்கள் இருக்கலாம். இப்போ நான் இங்கே தெளிவுபடுத்துகிற விஷயங்களை வச்சுக்கொண்டு உங்களுக்கு எந்த பகுதியில் உங்களுக்கு அல்சர் வந்திருக்குது, அது என்ன காரணத்தால் வரலாம் என்ற விஷயங்களை நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்ளலாம். பொதுவாக அல்சர்ன்றது ஒரு உடனடியாக ஏற்படுற ஒரு பிரச்சனை இல்லை. இது ஒரு நீண்ட காலமாக சைலண்டாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு செயற்பாடு. அப்போ எங்களுக்கு இந்த அல்சருக்கான அறிகுறிகள் வருகிறது என்றால் அது ஏற்கனவே இந்த அல்சர் எங்களுக்கு உருவாகி அந்த பாதிப்பை ஏற்படுத்த தொடங்கிட்டுன்றது தான் அது உண்மையான விஷயம். சில நோயாளிகள் வரைக்கும் அவைகளுக்கு உங்களுக்கு அல்சர் எவ்வளவு காலம் இந்த அறிகுறிகள் இருக்குன்னு கேட்டால் சிலர் ஒரு கொஞ்ச கால பகுதி மட்டும் சொல்லுவேன். சிலர் ஒரு நீண்ட காலமாக இருக்குது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து போடுறது மாதிரி சொல்லுவேன். அப்போ இந்த அல்சர்ன்றது ஒரு ஷார்ட் டைமில் ஒரு அலர்ச்சியாக வந்துட்டு போகிற தன்மையாக இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் இது ஒரு நீண்ட காலத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு செயற்பாடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். முதலாவதாக நாங்கள் இந்த இரைப்பையில் ஏற்படுற அல்சரை பற்றி பார்ப்போம்.
இரைப்பை என்றது என்ன? நாங்கள் இந்த உணவை எடுத்த பிறகு இந்த களம் என்ற இந்த குழாய்க்கால உணவு போய் இந்த இரைப்பையில் தற்காலிகமாக சேமிக்கப்பட்டு அங்கே சமிபாடு நடக்கும். ஏன் ஒரு உணவு சமிபாடு நடக்கணும்? நாங்கள் சாப்பிடக்குள்ள அதில் கார்போஹைட்ரேட் இருக்கும், புரதம் இருக்கும், கொழுப்பு இருக்கும். இதை அப்படியே தனியாக எங்களோட உடம்பு அப்படியே முழுமையாக அகத்துறிஞ்சு எடுக்க மாட்டுது. அப்போ இந்த கார்போஹைட்ரேட்டாக இருந்தால் அது குளுக்கோஸாக மாறணும், அதே மாதிரி புரதமாக இருந்தால் அமினோ ஆசிட்டாக மாறணும், கொழுப்பு இருக்குமென்னு சொன்னால் கொழுப்பு அமிலம் கிளிசரோலாக மாறணும். இப்படி மாறின பிறகுதான் உடல் அதை அகத்துறிஞ்சி உள்ளுக்கு எங்களோட உடலுக்கு எடுக்கும். அப்போ இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்க வேண்டிய இடம் வந்து இந்த இரைப்பையில் நடக்க வேணும். அப்போ இரைப்பையில் இந்த உணவு மாற்றம் நடக்கிறதுக்கு சில சுரப்புகள் தேவையாக இருக்கும். அந்த சுரப்புகள் தான் முதலாவது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்று சொல்கிறது. இது வந்து மிகவும் ஒரு அமிலத்தன்மை செறிவான ஒரு அமிலமாக இருக்கும். அதே மாதிரி மேலதிக அந்த சமிபாடு நடக்கிறதுக்காக அங்கே சில சமிபாட்டு நொதியங்களும் சுரக்கப்படும். அப்போ இந்த இரைப்பையை பொறுத்தவரையும் அமிலம் மிகவும் ஒரு பவர் கூடிய ஒரு அமிலம் சுரக்கப்படும். அதை விட சமிபாட்டு நொதியங்கள் எல்லாம் சுரக்கப்படும். இதெல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணித்தான் இங்கே சமிபாட்டு செயற்பாடு நடக்கும். அப்போ நாங்கள் இதில் எங்களுக்கு தெரிய வேணும், இந்த சுரக்கப்படுற நொதியங்களால் எங்களோட இரைப்பை பாதிக்கக்கூடாது. ஏன்னா இரைப்பையிலையும் புரதங்கள் இருக்குது, கொழுப்பு இருக்குது. ஆகவே அந்த பையில் வந்து பாதிப்பு வந்துடக்கூடாதுபடியால் அதுக்கு ஒரு பாதுகாப்பு படைகள் இருக்கும். பொதுவாக இந்த மியூக்கஸ் என்ற ஒரு பாதுகாப்பு படை தான் இந்த இரைப்பையின் உட்பகுதியில் இருக்கும். அப்போ இந்த அசிட் வந்தாலோ அல்லது இந்த சமிபாட்டு நொதியங்கள் வந்தாலோ இது உணவைத்தான் சமிபாடையை செய்யுமே ஒழிய அது இந்த பாதிப்பையும் இந்த இரைப்பையில் உருவாக்காது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் இந்த அமிலச்சுரப்பு அதிகரித்து கொண்டு போகிற நிலை அல்லது இந்த பாதுகாப்பு படையில் பாதிப்பு ஏற்படுற நிலை உருவாகினால் இந்த சமநிலை ஒன்று இருக்கும். இது ரெண்டுக்கும் இடையில் இந்த சமநிலை குழப்பம் ஏற்பட்டால் தான் எங்களுக்கு இந்த அல்சர் உருவாக போகுது. இந்த சமநிலை குழப்பம் எப்படி உருவாகலாம்? இதுக்கு முக்கியமான காரணி யாரென்று பார்த்தால் இந்த ஹெலிகோபேக்டர் பைலோரி என்ற ஒரு வகையான பாக்டீரியா எங்களுக்கு அல்சர் உருவாக்குறதுல மிகவும் முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது தான் இந்த பாக்டீரியா. பொதுவாக இந்த ஹெலிகோபேக்டர் பைலோரி என்ற பாக்டீரியா எப்படி எங்களுக்கு தொற்றுதல் அடையலாம் என்று பார்த்தால் இந்த தொற்றுதல் அடைந்த நீரை நாங்கள் குடிக்கிறதால தான் பொதுவாக இது தொற்றுதல் அடைய போகுது. இது தொற்றுதல் அடைஞ்ச உடனே எங்களுக்கு அல்சர் அறிகுறிகளை உருவாக்காது. சில வேளை பல வருட கணக்கில் இது எந்த அறிகுறியும் காட்டாமலே இந்த இரைப்பை பகுதிக்குள்ளே இருக்கலாம். இருந்து இது என்ன செய்யும்? இந்த நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அசிட் சுரப்புக்கும் அமிலச்சுரப்புக்கும் இந்த படைகள் ஒரு பாதுகாப்பு படைகளுக்கும் இடையிலான இந்த பேலன்ஸை குழப்புற செயற்பாட்டை இந்த பாக்டீரியாக்கள் செய்யும். இதனால் என்ன செய்யும் என்றால் அதிகளவான அசிட் சுரக்கிற நிலை ஏற்படலாம். அதே நேரம் அந்த அசிட்டால் இந்த பாதுகாப்பு படைகள் மியூக்கஸ் படை, இதில் முக்கியமாக பாதுகாப்பை கொடுக்குறது இந்த மியூக்கஸ் படை, பைகார்பனேட், புரோஸ்டோகிளாண்டின் என்ற வகையான சில பாதுகாப்பு செயற்பாடுகள் இருக்கும். அந்த பாதுகாப்பு படையில் ஒரு வீக்னஸ் ஏற்படுறது, அது நலிவடைஞ்சு போகிறதால தான் எங்களுக்கு அல்சர் உருவாக போகுது. இந்த இரைப்பையில் அல்சர் உருவாகிற ஆரம்ப நிலையை நாங்கள் கேஸ்ட்ரைட்டிஸ் என்று சொல்லுவோம். கேஸ்ட்ரைட்டிஸ் என்றால் ஒரு இரைப்பையின் உட்பகுதியில் வர ஒரு மெல்லிய அலர்ச்சி நிலை. இந்த அலர்ச்சி நிலை வந்து எங்களுக்கு இந்த அறிகுறிகளை உருவாக்கும். நெஞ்சுக்கு கொஞ்சம் எரிகிற மாதிரி, கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் மாதிரியான தன்மைகள் உருவாக்கும். ஆனால் நாங்கள் அதை கவனிக்க மாட்டோம். இந்த ஆரம்பிலேயே கவனிக்காமல் இது நீண்டு கொண்டு போன பிறகு தான் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் என்ற நிலை தான் கேஸ்ட்ரிக் அல்சர் என்று சொல்லி இந்த அலர்ச்சி தொடர்ந்து நீண்ட காலமாக அலர்ச்சியாக இருந்து கொண்டு வரைக்கும் எங்களுக்கு அது புண், கேஸ்ட்ரிக் அல்சர் என்ற புண்ணை உருவாக்கும். இந்த புண் தான் எங்களுக்கு அந்த கடுமையான அல்சர் அறிகுறிகளை உருவாக்கக்கூடியது. முக்கியமாக நாங்கள் இந்த இரைப்பையில் அல்சர் வரைக்குள்ள என்னென்ன அறிகுறிகள் வரும் என்று பார்த்தால் அதுதான் முக்கியமாக எங்களுக்கு ஒன்று பசி எடுக்காது. உணவு ஒரு கொஞ்சத்தை எடுத்த உடனேயே எங்களுக்கு அதுக்கு மேலே உணவு எடுக்க முடியாத நிலை ஏற்படுறது. ஒரு கொஞ்சம் உணவு எடுத்து பிறகு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி நாங்கள் உணவு எடுக்க வேணும் போல ஒரு உணர்வு ஏற்படுது. இந்த உணவை எடுத்த உடனே எங்களுக்கு இந்த நெஞ்சுக்கு எட்டிக்கிற தன்மை அதிகமாக உருவாக்குறது. இந்த இரைப்பையில் புண் உருவான பிறகு இந்த இரைப்பை புண் அப்படியே இன்னும் மிகவும் பாதிப்புகளுக்கு உள்ளாகி கொண்டு போகக்குள்ள இந்த இரைப்பையின் சுவர் துளைச்சு அந்த அதற்கூடாக உணவு வெளியேறக்கூடிய நிலை வரையும் இந்த பாதிப்புகள் போகலாம். அதை வந்து பெர்ஃபோரேஷன் என்று சொல்லுவோம். பெர்ஃபோரேஷன் ஏற்படுற தன்மை, அதாவது துளை ஏற்பட்டு அந்த நாங்கள் சாப்பிட்ற உணவு அதற்கூடாக வயிற்றுக்குழிக்குள்ளே போய் மிகவும் உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை கூட இது உருவாக்கலாம். ஆகவே அல்சர்ன்றதை நாங்கள் சாதாரணமாக இந்த நெஞ்செரிச்சல் போன்ற இந்த அறிகுறிகளோட உள்ள ஒரு விஷயமாக மட்டும் எடுக்க இயலாது. இது சர்ஜிக்கல் எமர்ஜென்சி, உடனடியாக சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு எமர்ஜென்சியான
ஒரு நிலைக்கு கூட எங்களை தள்ளக்கூடியது. நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல் இந்த இரைப்பையில் ஏற்படுகின்ற இந்த அல்சர் தன்மை வந்து எங்களுக்கு முன்சிறுகுடல்லையும் ஏற்படலாம். இந்த முன்சிறுகுடலில் அல்சர் தன்மை ஏற்படக்குள்ள என்ன வித்தியாசம் ஏற்படும்னு சொன்னால் அறிகுறியில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். அப்படி என்றால் இரைப்பையில் அல்சர் இருக்கைக்குள்ள நாங்கள் உணவு எடுத்த உடனே எங்களுக்கு இந்த நெஞ்செரிச்சல் அறிகுறிகள் ஏற்படும். அதே மாதிரி முன்சிறுகுடலில் இருக்குமென்னு சொன்னால் உணவு எடுத்த உடனே அறிகுறி ஏற்படாது. உணவு எடுத்து ஒரு 2 மணித்தியாலங்கள் கழிஞ்ச பிறகு தான் இந்த வயிற்று வெளி எடுக்கிறதோ வயிற்றுக்கு எரிகிறதோ அல்லது வயிற்று ஊதல் ஏற்படுறதோ அப்படியான பிரச்சனைகளை உருவாக்கும். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த அல்சர் வந்து இரைப்பையில் இருக்குதா முன்சிறுகுடலில் இருக்குதான்றதை ஓரளவு சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த முன்சிறுகுடலில் அல்சர் இருக்கைக்குள்ள நாங்கள் உணவு எடுத்து ஒரு 2 மணித்தியாலத்தால் வெளி ஏற்படும் என்று பார்த்துனாங்க. அப்படி அந்த வெளி ஏற்படுற டைமில் நாங்கள் பசிக்கிற மாதிரி இருக்கின்ற உணவு எடுத்த உடனே அந்த வலி குறைவடையும். ஆகவே தான் இந்த டியோடினல் அல்சர் என்று முன்சிறுகுடலில் அல்சர் உள்ளாக்கள் வந்து அவை வயிற்று வலி எடுக்கிற டைம் உணவு எடுத்த உடனே அந்த வயிற்று வலி குறைவடையும். அதால் அவை என்ன செய்யணும்னா அடிக்கடி உணவு எடுப்பினோம். இந்த அல்சரால் ஏற்படுற பெயினை குறைக்கிறதுக்காக அடிக்கடி உணவு எடுப்பினோம். இப்படி அடிக்கடி உணவு எடுக்கிறதால அவையோட உடல் எடை அதிகரித்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் இரைப்பையில் புண்ணுள்ளாக்கள் அவைகள் உணவு எடுத்த உடனே கொஞ்சம் உணவுக்கு மேலே எடுக்க இல்லாத நிலை இருக்கும். அதே மாதிரி உணவு எடுத்த உடனே இந்த வயிற்று வலி ஏற்படுறதால அவை உணவை பெருசாக எடுக்க மாட்டினோம். அவை கொஞ்சமாக உணவு எடுத்து கொண்டிருக்கிறதால அவைகளுக்கு உடல் எடை குறைகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆகவே இந்த அல்சர் இருந்தால் உடல் எடை அதிகரிப்பும் ஏற்படலாம், உடல் எடை குறைவும் ஏற்படலாம். அடுத்த அல்சர் ஏற்படக்கூடிய இடம் தான் இந்த களம் என்று சொல்கிற இந்த குழாய் பகுதி. இதை நாங்கள் அசிட் ரிஃப்ளக்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது இந்த நாங்கள் உணவு எடுத்த பிறகு இந்த உணவு இரைப்பைக்கு வந்துடும். இந்த இரைப்பைக்கு வந்த உணவு திருப்பி மேல் நோக்கி போகாமல் தடுக்கிறதுக்காக அந்த லோவர் ஈசோபேஜியல் ஸ்பிங்டர் என்று சொல்லுவோம். ஒரு சுருக்கி தசைகளாலான ஒரு வால்வ் ஒன்று இருக்கும். இந்த வால்வில் ஏதாவது வீக்னஸ் ஏற்பட்டால், அதாவது தளர்வு நிலை ஏற்பட்டால், இந்த இரைப்பையில் இருக்கிற உணவு சமிபாட்டு நொதியங்கள் இந்த அசிட்டோடு எல்லாம் சேர்ந்த பிறகு திருப்பி மேல் நோக்கி தள்ளப்பட்டு போனால் தான் எங்களுக்கு இந்த ரிஃப்ளக்ஸ் ஈசோபேஜைட்டிஸ் என்று சொல்லி இந்த களத்தில் அல்சர் உருவாகிற தன்மை ஏற்படும். இது ஏற்பட்டால் என்னென்ன அறிகுறிகளை காட்டும் என்றால், ஒன்று உணவு எடுத்த பிறகு இந்த உணவு எரிஞ்செறிஞ்சு மேலே நோக்கி வாரது. அதே நேரம் நாங்கள் உணவு எடுக்க இந்த உணவு இங்கே தடக்கி போகிற மாதிரி இருக்கும். அல்லது நீர் குடிச்சு தான் இந்த உணவு எடுக்க வேண்டிய ஏற்படுறது. தொண்டையில் வந்து எரிகிறது. சில ஆட்களுக்கு இந்த நெஞ்சிலேருந்து தொண்டை வரைக்கும் எரிச்சல் ஏற்படுறது. அல்லது நாங்கள் தூங்கிட்டு எழும்பேக்கே இந்த சரியான தொண்டை வலி இருக்கிறது, அல்லது குரல் அடைச்சு போகிறது, அல்லது இந்த வாயில் ஒரு அமில சுவை இருக்கிறது. இப்படியான தன்மைகளை இது உருவாகும். நீண்ட கால பாதிப்புகளை எடுத்து நாங்கள் பார்க்க இந்த முன்சிறுகுடலில் வார அல்சர் பெரிய அளவில் பிரச்சனைகளை உருவாக்காமல் இருந்தாலும் இந்த இரைப்பையில் வார அல்சர் வந்து நீண்ட காலமாகவே இருந்து வர்ற பட்சத்தில் இது அந்த இரைப்பையில் கேன்சரை உருவாக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்கும். அதே மாதிரி இந்த களமன்ற இந்த குழாயில் ஈசோபேகஸில் உருவாகிற அல்சரம் வந்து நீண்ட கால அடிப்படையில் பெரட் ஈசோபேகஸ் என்று சொல்லி அது ஒரு கேன்சரை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை அதில் இருக்குது. இந்த அல்சர் உருவாகிறதுக்கு முக்கியமான முதலாவது காரணமாக நாங்கள் பார்த்தது ஹெலிகோபேக்டர் பைலோரி என்ற பாக்டீரியா. இல்லை, 2வது முக்கியமான காரணமாக பொதுவாக இருக்கிறது வந்து NSAIDs என்ற நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது இந்த வலி நிவாரணி மாத்திரைகள். பொதுவாக பலர் தொடர்ச்சியாகவே இந்த வலி நிவாரணி மாத்திரைகளை எடுத்துக்கொண்டிருப்பினோம். உதாரணமாக சொல்ல போனால் இந்த ஆஸ்பிரின், ஐபிப்ரூஃபன், நெப்ரோக்சின், மெஃபெனமிக் ஆசிட், இப்படி பல வகையான இந்த மாத்திரைகள் இருக்குது. அதே போல் சில ஸ்டீராய்ட்ஸ் என்று சொல்லுவோம். இந்த பிரெட்னிசோலோன், டெக்ஸாமெதசோன் இப்படியான மருந்துகளை தொடர்ந்து பாவிச்சு கொண்டிருக்கிறார்களுக்கும் முக்கியமாக இந்த அல்சர் உருவாகும். இந்த வலி நிவாரணிகளால் அல்சர் மட்டும் இல்லை, கிட்னி பாதிப்பு அதிக அளவில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆகவே வலி நிவாரணிகளை நீங்கள் வைத்தியத்தை ஆலோசனையை வச்சுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு மட்டும்தான் பாவிக்கணும். இப்படி தொடர்ந்து பாவிக்கிறதால இந்த பிரச்சனை ஏற்படும். ஆகவே அல்சர் இருந்தால் முதலாவது நீங்கள் இந்த வலி நிவாரணிகளை வந்து பாவிக்கிறத கட்டுப்படுத்தி கொள்ள வேணும். அல்லது இதுக்கு மாற்றீடான வலி நிவாரணிகளை நீங்கள் பாவிக்க வேணும். அதே மாதிரி நாங்கள் ஏற்கனவே பார்த்து இந்த ரிஃப்ளக்ஸ் ஈசோபேட்டிலிருந்து இந்த எரிஞ்செறிஞ்சு மேலே வாரதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தால், ஒன்று வந்து நாங்கள் சாப்பிட்ட உடனே தூங்க போகிறது. சாப்பிட்ட உடனே நாங்கள் ஃப்ளட்டாக தூங்கின உடனே இந்த வயிற்றில் ஒரு அமுக்கம் ஏற்பட இந்த உணவு மேல் நோக்கி தள்ளப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆகவே நீங்கள் எப்போவும் உணவு எடுத்து ஒரு 2-3 மணித்தியாலங்கள் கழிந்த பிறகு தான் தூங்க போகணும். அடுத்த ஒரு காரணம் வந்து ஒபிசிட்டி, உடல் எடை அதிகமாக இருக்கிறது. ஸோ உடல் எடை அதிகமாக இருந்தாலும் இந்த வயிற்றில் ப்ரெஷர் அதிகரித்து இந்த உணவு மேல் நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பு. அதை விட ப்ரெக்னன்சி கர்ப்பவதிகள்லையும் அதே பிரச்சனை ஏற்படலாம். இதை விட இந்த ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இது ரெண்டும் வந்து இந்த வால்வை வந்து கொஞ்சம் இழக்கமடைய செய்து இந்த உணவு மேல் நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை விட சாக்லேட், கேஃபீன் போன்றவற்றை எடுக்கிறதும் இந்த பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியது. ஆகவே நீங்கள் இப்படியான அறிகுறி இருந்தால் இயன்றவரையும் இப்படியான உணவுகளை
தவிர்த்து கொண்டு தான் சிகிச்சையையும் பெற்றுக்கொள்ளணும். இப்போ நாங்கள் சிகிச்சைகளுக்கு வருவோம். சிகிச்சைகளை பொறுத்தவரையும் உங்களுக்கு வடிவாக தெரிய வேணும், அல்சருக்கான சிகிச்சை முறைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது. சாதாரணமாக எங்களோட உடலின் தோலில் ஒரு காயம் ஒன்று ஏற்பட்டால் அது மாறுவதற்கு, ஆறி போகிறதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் நாங்கள் அதுக்கு மருந்து போட வேணும் என்று தெரியும். ஆனால் எங்களுக்கு குடலில் அல்லது இந்த சமிபாட்டு குழாயில், இந்த தொகுதியில், இறப்பையா இருக்கலாம், முன்சுருளில் இருக்கலாம், இல்லை இந்த காலமாக இருக்கலாம், இந்த பகுதிகளில் காயம் ஏற்படுறதான் அல்சர். அப்படி ஏற்பட்டால் அதுக்கு கொஞ்சம் கூடின காலங்கள் நாங்கள் மருந்து பாவிக்கப்படும். சிலருக்கு இது விளங்குறதில்லை. பொதுவாக இந்த அல்சருக்கான மருந்து பாவனைகளை எடுத்துக்கொண்டோம்னா சிலர் என்ன செய்வினோம்னு சொன்னால், நெஞ்சுக்கு எரியுதுன்னு சொன்னால் உடனே ஓடி போய் அல்சர் பானியை வேண்டி குடிப்பினம், 2 தரம் குடித்த உடனே எரிவு நின்றுடும், அப்படியே விட்டுருவினம். திருப்பி அடுத்த இப்போ எரிவு வருதோ அப்போ குடிப்பினம், திருப்பி எப்போ வருதோ அப்போ குடிப்பினம். அல்லது சிலர் தொடர்ந்து எரிவு இருக்கும், ஆனால் இந்த அல்சர் பானியை மட்டும் தொடர்ந்து பாவிச்சு கொண்டிருப்பினம். ஒரு வகையான ஆக்கள். இன்னொரு வகையான ஆக்கள் என்ன செய்யணும்னா, தொடர்ந்து இந்த பொதுவாக இந்த ஒமிப்ரசோல் அல்லது இப்படியான அந்த அல்சருக்கு பாவிக்கிற டேப்லெட்டுகளை தொடர்ச்சியாக பாவிச்சு கொண்டே இருப்பினோம். கொஞ்ச காலம் போடுவினோம், பிறகு விடுவினோம், திருப்பி அறிகுறி இருக்கைக்க போடுவினோம், இல்லை வேண்டி வீட்டில் வச்சுக்கொள்ளுவினோம். அந்த அறிகுறி இருந்தால் அன்றைக்கு போடுறது, மற்ற நாள் போடுற இல்லை, இப்படியே பார்த்தால் நீண்ட காலமாக போட்டுக்கொண்டே இருப்பினோம். சிலர் தொடர்ச்சியாக இதே மருந்துகளை பல வருஷ கணக்கில் பாவிக்கிறார்களும் இருக்கணும். அல்சருக்கான மருந்துகளை பொறுத்தவரையும் இந்த ஆன்டாசிட்ஸ் சொல்கிற பாணிகள் ஒரு நாளும் அல்சரை குணமாக்காது. அது இந்த அமிலம், இந்த நாங்கள் ஏற்கனவே பார்த்த இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்ற அமிலத்தை நடுநிலையாக்கி அதன் தன்மையை குறைச்சி விடுற செயற்பாடு செய்கிறதை அன்றி இந்த ஏற்பட்ட அந்த அல்சரை குணமாக்காது. ஆகவே நீங்கள் அல்சர் பானியை குடித்து அல்சர் குணமாகும்ன்றது சாத்தியமே இல்லை. அதே நேரம் சுக்ரோஃபில் என்று சொல்கிற ஒரு வகையான அல்சர் பானி இருக்குது. அது இந்த அல்சரை குணப்படுத்தக்கூடிய தன்மை கொஞ்சம் இருக்குது. இந்த அல்சருக்கான மருந்துகளை நாங்கள் எப்படி பாவிக்கணும் என்று பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் இந்த ஆன்டாசிட்ஸ் என்ற அல்சர் பானிகளை பாவிக்கலாம். அல்சர் எரிவு உணர்வுகளை கட்டுப்படுத்துறதுக்காக பாவிச்சு கொண்டு நாங்கள் அல்சரை குணப்படுத்தக்கூடிய மாத்திரைகளும் பாவிக்கணும். அல்சரை குணப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் என்னென்று பார்த்தால், எங்களுக்கு புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் என்று சொல்கிற ஒரு வகையான, அதுக்குள்ளே அந்த ஒமிப்ரசோல், பென்டோப்ரசோல், லான்சோப்ரசோல் என்று சொல்லப்படுற மருந்துகள் வரும். அதே மாதிரி H2 ரிசப்டர் பிளாக்கர்ஸ் என்று சொல்கிற மருந்து வகைகள் இருக்குது. அதுக்கு தான் ரேனிட்டிடின், ஃபெமோட்டிடின், நிசாட்டிடின் என்ற வகையான மருந்துகள் வரும். அதே மாதிரி இந்த ரிஃப்ளக்ஸ், மேல்நோக்கு அமிலம் மாறுதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ஸ்பிங்டரை இருக்கக்கூடியதான ஆன்டிஎமெட்டிக்ஸ் என்ற மருந்துகளும் நாங்கள் இதோடு சேர்த்து பாவிக்க வேண்டி வரலாம். இதில் நாங்கள் அல்சர் உருவாக்குறதுல முக்கிய காரணியாக சொன்ன இந்த ஹெலிகோபேக்டர் பைலோரி நீங்கள் சாதாரணமாக இதுகளை எடுத்துக்கொண்டால் அது இல்லாமல் போகாது. அப்போ அது ஹெலிகோபேக்டர் பைலோரியை இல்லாமல் செய்கிறதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் பாவிக்க வேணும். அது சாதாரணமாக ஹெலிகோபேக்டர் பைலோரி கிட்ன்னு சொல்லி இப்படி அதை பாவிக்க வேணும்னு சொல்லி எல்லா மருந்துகளும் இணைந்ததாயும் இருக்குது. ஆகவே இப்போ பொதுவாக நடக்கிறது என்னென்றால், நீங்கள் இப்படியாக தனிய மருந்துகளை பாவிச்சு கொண்டிருக்கிறதால மிக அதிக அளவில் இந்த அல்சர் உருவாக்குறதுக்கு காரணமான இந்த ஹெலிகோபேக்டர் பைலோரியை உங்களால் இல்லாமல் செய்ய முடியாது. ஆகவே தான் நீங்கள் முறையாக சிகிச்சையை பெற்றால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அல்சர் முழுமையாக குணமடைஞ்சு போகும். இப்போவும் இந்த அல்சருக்கான ட்ரீட்மெண்ட் குறைந்தது 4 கிழமைகள் அல்லது அதற்கு மேற்பட்ட காலப்பகுதி உங்களுடைய அல்சரின் கடுமைத்தன்மையை வச்சுக்கொண்டு இந்த வைத்தியரால் தீர்மானிக்கப்படும். அந்த குறிப்பிட்ட காலங்களுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக இந்த அல்சருக்கான சிகிச்சை முறைகளை பெற்றுக்கொள்ள வேணும். இந்த உணவுகளை பொறுத்தவரையும் சில உணவு வகைகள் அல்சரின் ஹீலிங்கை குறைக்கக்கூடியது. அதிக காரமான உணவுகள், சில இந்த ஆசிட் சுரக்கிறத கூட்டக்கூடிய உணவுகள் பெரும்பாலும் இந்த அல்சரின் ஹீலிங்கை, அதாவது அல்சர் குணமடைஞ்சு போகிறத குறைக்கக்கூடியதை ஒழிய இவை அல்சரை ஒருபோதும் உருவாக்காது. சிலர் அல்சர் வந்துடுமென்று, அல்சர் மாறிட்டென்றால், உங்களுக்கு அல்சர் பூர்ணமாக குணமடைஞ்சு போனால் நீங்கள் இந்த உணவு வகைகள் எதை எடுக்கிறதுலையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் இறுதியாக நாங்கள் இந்த அல்சர் கன பேருக்கு நீண்ட காலமாக குணமாகாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தோம் என்றால், உங்களுக்கு அந்த அல்சர் சரியாக என்ன காரணத்தால் வந்தென்று அறியாமல் நீங்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையில் அது ஹெலிகோபேக்டர் பைலோரியால் ஏற்பட்ட அல்சர் என்றால் அதுக்குரிய சிகிச்சை எடுத்தால் தான் அது இல்லாமல் போகும். அதே மாதிரி அந்த சிகிச்சைகளை நீங்கள் தொடர்ந்து எடுக்காமல் விடுறது. எவ்வளவு காலத்துக்கு நீங்கள் தொடர்ச்சியாக அந்த சிகிச்சை எடுக்கணுமோ அதை எடுக்காமல் நீங்கள் முறையற்று அல்லது குறிப்பிட்ட காலத்துக்கு எடுக்காமல் விடுறதாலேயும் அல்சர் குணமாகாது. அடுத்தது உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்ன ரீகெஜிடேஷனுக்கு உங்களோட உடல் எடை குறைய வேணும். அதே மாதிரி ஆல்கஹால், ஸ்மோக்கிங்கை தவிர்க்க வேணும். மற்றது உணவு எடுத்த உடனே நீங்கள் ஃப்ளட்டாக படுக்கக்கூடாது. இப்படியான இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை நீங்கள் சரியாக கடைப்பிடிக்காமல் விட்டாலும் உங்களுக்கு இந்த அல்சர் குணமடையாத தன்மை இருக்கும். இப்போ நாங்கள் இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த அல்சர்
அல்சருக்கான காரணங்கள், இந்த அல்சர் ஏன் மாறாமல் இருக்குது, இந்த அல்சருக்கான சிகிச்சை முறைகள் என்றதை பார்த்துருக்கிறோம். இந்த அல்சருக்கான சிகிச்சை முறைகளை பொறுத்தவரையும் உங்களுக்கு சிகிச்சை ஒவ்வொருவருக்கும் தனித்துவமானது. நீங்கள் வைத்தியரிடம் சென்று தான் சிகிச்சையை பெற்றுக்கொள்ள வேணும். நேரடியாக நீங்கள் எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலையும் சொல்ல போகிற சிகிச்சையை நீங்களாக முயற்சி செய்யக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு நபருக்கும் அவருக்கு வழங்கப்பட வேண்டிய சிகிச்சையின் தன்மை வித்தியாசமானது. இதில் நான் சொன்னப்பட்ட விடயங்கள் மட்டுமல்லாமல் இன்னும் பல விடயங்கள் அங்கே கருத்தில் கொள்ள வேண்டி ஏற்படலாம். இந்த அல்சர் உங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் உடல் ரீதியான பிரச்சனைகளும் வரும், உள ரீதியான பிரச்சனைகளும். இந்த அல்சரால் எப்படி உள ரீதியான பிரச்சனைகள் உருவாகும் என்று பார்த்தால், பொதுவாக எங்களுக்கு தெரியணும், இந்த குடலில் ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாமும் நேரடியாக எங்களுடைய மூளையை பாதிக்கப்படக்கூடியது. ஏனென்றால் நாங்கள் கட் பிரெயின் ஆக்சிஸ் என்று சொல்லுவோம். எங்களோட மூளைக்கும் இந்த குடலுக்கும் இடையில் நரம்பால் கனெக்ஷன் இருக்குது, நரம்பு கடத்திகளால் கனெக்ஷன் இருக்குது. அப்போ இந்த கனெக்ஷன் இருக்குது. அதே நேரம் எங்களோட குடலில் இருக்கிற நிறைய பாக்டீரியாக்கள், இல்லை நல்ல பாக்டீரியா இருக்குது, கெட்ட பாக்டீரியா இருக்குது, இது கட் மைக்ரோபயோம் என்று சொல்லலாம். இது எல்லாமே நிறைய விஷயங்களை தீர்மானித்து கொண்டிருக்குது. அப்போ எங்களுடைய உணவு கால்வாய் தொகுதி முழுவதுமே சரியாக இருக்க வேணும். இல்லாட்டால் அதில் ஏதும் பாதிப்புகள் இருக்கிற பட்சத்தில் அது உள ரீதியான பாதிப்புகளை கட்டாயம் கொண்டு வரும். பல பேருக்கு இந்த வெவ்வேறான இந்த இரவில் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஒரு டிப்ரெஷன் இருக்கிறது, இந்த நேரம் டென்ஷன் பதட்டம் இருக்கிறது, இப்படியான நிலை கூட இந்த அல்சரால் ஏற்படலாம். ஆகவே நீங்கள் இந்த அல்சர்ன்றதை சரியாக அடையாளப்படுத்தி வைத்தியர்கிட்ட காட்டி இதை முழுமையான சிகிச்சையை பூரண குணமடைஞ்சிங்கள் என்றால் உங்களுக்குரிய நிறைய பிரச்சனைகள், நீங்கள் நிறைய வைத்தியர்கிட்ட காட்ட வேண்டிய பல பிரச்சனைகள் உங்களுக்கு தன்பாட்டிலேயே இல்லாமல் போயிடும்.